முடியாது. ஐயாவுக்கும் கொடுக்க முடியாது, அன்புமணிக்கும் கொடுக்க முடியாது. அவங்க நேரத்துக்கு நேரம் வந்து கூட்டணி மாறி மாறி போயிட்டு அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு பரந்துபட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒரு கெட்ட பேர் வாங்கினவங்க தான். இப்போ ஒரு திமுக வந்து ஒரு தமிழ் இனத்துக்கே எதிரான கட்சி, ஒரு கேவலமான கட்சின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த கேவலமான கட்சி கேவலமான வேலைகளை செய்தா கூட அதுக்கு போய் முட்டு குடுத்துட்டு, நான் இது கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, திருமாவளவன். புரியுதுங்களா? அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது. நான் மாற மாட்டேன்னு. சரிங்களா? ஒரு சரியில்லாத நபர்னா கூட நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாரி. இவர்கள் அப்படி கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் வந்து அவங்க வந்து என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இது புத்திசாலித்தனமா நெனச்சுட்டாங்க. அப்படிதான் விஜயகாந்தும் செஞ்சாரு. ஸ்ட்ராட்டஜியா நெனச்சுட்டாங்க. விஜயகாந்தும் அப்படிதான் செஞ்சாரு. அதனாலேயே வந்து பாருங்க ஒண்ணுமில்லாம போயிட்டாரு. இப்போ ஒரு கொள்கை அடிப்படையில ஒரு முடிவு எடுக்கணும். தேர்தல் முடிவு. நம்ம கட்சி கொள்கை என்ன? இதுக்கு வந்து அதிமுக சரிப்பட்டு வருமா? திமுக சரிப்பட்டு வருமா? சரி, கொள்கை கத்திரிக்காயெல்லாம் விடுங்க. நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி. நான் ஒரு வன்னியர் சமூகத்துக்கான கட்சி. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 2, 3 கோரிக்கை வைக்கிறேன். அதில் ஒரு எந்த கட்சி வந்து அந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து நடவடிக்கைகள் எடுத்துச்சோ அந்த கட்சி கூட போகணும். இப்போ 10.5 விழுக்காடு வந்து இவங்க கேட்டுக்கிட்டதுனால எடப்பாடி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த கட்சி கூட தானே கூட்டணி போகணும். அதனால் வந்து இந்த 10.5 விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்ததுனால அங்கே தென் மாவட்டங்களில் தேவர் சமூகத்தை சார்ந்தவங்கலாம் எதிர்ப்பு தெரிவித்து சரியான வாக்கு கூட கிடைக்கல. அப்போ ஒரு பக்கம் பாதிப்பு வந்து ஒரு தவறான கருத்து உருவாக்கப்பட்டு 17 விழுக்காடு இருக்கிற மக்களை வந்து 10.5 தான் கொடுக்குறாங்கன்றது ஒரு பொய் செய்தி பரவாமல் இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து பிடிங்கி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி போய் எடப்பாடி வீழ்ச்சிக்கே காரணமாகுது. அப்போ நீ வந்து என்னால் தான்டா நீ கீழே விழுந்த, நீ தூக்கி விடணுமா, இன்னும் நீயும் கூட சேர்ந்து மிதிக்கணுமா கீழே கடன்னு. அப்போது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு வராங்க.